அனைவருக்கும் ஆன்லைன் மீடியாவின் அன்பான வணக்கங்கள்ப்பா. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸாக படிக்கக்கூடிய டாபிக் என்னென்ன, அதற்கு உள்ள என்னென்ன நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் என்ன பண்ண போகிறோம் சொல்ல போகிறோம். இப்போ சயின்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன படிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு டாப்பிக்குமே என்ன பண்ண போகிறோம், சிலபஸ் வைஸ் என்ன ஆர்டரில் கொடுத்துருக்காங்களோ அதுக்குள்ளே என்னென்ன டாப்பிக்கில் எதெல்லாம் ரிலேட்டடாக இருக்கும் அதை படிக்கணும் அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோம் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸ் டாபிக் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருப்பாங்க, இந்த இயற்பியல் அளவுகளின் அளவீடுகள் இருக்குது பார்த்தீங்களா, அது நமக்கு இம்பார்ட்டன்ட் சரிங்களா. ஏன்னா ஒரு அளவீடுகளை கொடுத்து அது எதற்கானது அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாகவே கேட்பாங்க. அதனால் என்னது, அதை நம்ம கம்பல்சரி படித்தாகணும். இதே மாதிரி இயக்கவியலோட விதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும், அதுவும் என்னது நம்ம படித்தாகணும். இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இயக்கவியலின் பொது அறிவியல் விதிகள் செய்யலாம், அதாவது காமன் சொல்லுவாங்க செய்யலாம். இதெல்லாம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கானது. இப்போ நமக்கு இதுலேருந்து பேசிக் கொஸ்டின்ஸே என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது செய்யலாம். அப்படி டஃப்பாக ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் இருக்கக்கூடிய விதிகளை எப்படி அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னா தியரிட்டிக்கலாக அப்ளை பண்ண ஆரம்பிப்பாங்க செய்யலாம். அந்த மாதிரி அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் செய்யலாம். அதற்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒளி அதாவது என்னது லைட் அண்ட் சவுண்டு செய்யலாம். இது என்னது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் செய்யலாம். அப்போ இதையும் நம்ம என்ன பண்ணணும் கம்பல்சரி படிச்சாகணும். லைட்டும் சவுண்டும் எங்கெங்கே இருக்கோ என்ன பண்ணணும் அதை படித்து வச்சாகணும் செய்யலாம். அதுக்கப்புறம் முக்கியமாக வேறு ஏதாவது டாபிக் சயின்ஸில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிமங்கள் சேர்மங்கள் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க செய்யலாம். தனிமங்கள் அப்படிங்கிறது ஒத்த தனிமங்கள், அதாவது ஒரே வகையான மூலக்கூறுகளால் ஆன தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 2-3 கலந்துச்சுன்னா அது சேர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அப்போ தனிமம்னா என்ன, சேர்மம்னா என்ன, இதில் என்னென்ன விதமான வித்தியாசமானதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணணும் நம்ம படிச்சிருக்கணும் செய்யலாம். அதற்கப்புறம் பார்க்கும்போது அமிலம் காரம் உப்புக்கள் செய்யலாம். இது இருக்கும் அமிலம் காரம் உப்புக்கள். இதில் இன்னொன்று ஆட் ஆகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெட்ரோலிய பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், அமிலங்கள் காரங்கள் உப்புகள், அதற்கப்புறம் பெட்ரோலிய பொருட்கள் செய்யலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி உரங்களும் பூச்சிக்கொல்லிகளும் என்னது ரொம்ப இம்பார்ட்டன்ட் செய்யலாம். ஒரு தாவரத்திற்கு தேவையான நுண்ணூட்டச்சத்துக்கள் என்னென்ன செய்யலாம், பெரும்பூட்டச்சத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம கம்பல்சரி பார்த்தாகணும். பூச்சிக்கொல்லிகள் அப்படின்னு சொல்லும்போது எலிக்கொல்லியிலிருந்து எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க நம்ம கொடுத்துருப்பாங்க. சில ஆர்சனிக்னா என்ன அப்படின்னு சொல்லி கேள்விகள் நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்போ அதை என்ன பண்ணணும் நம்ம கம்பல்சரி படிச்சாகணும். இதற்கப்புறம் வேறு என்ன டாபிக் சயின்ஸில் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உணவில் கலப்படம் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கும் செய்யலாம். உணவில் வந்து என்ன விதமான கலப்படங்கள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சில சேர்மங்கள் இருக்கும், அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத என்ன பண்ணணும் நம்ம பார்த்து வச்சுக்கணும் செய்யலாம். அதுபோக உயிரியலின் முக்கியமான கோட்பாடுகள், காமனாக இருக்கக்கூடிய கோட்பாடுகள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்து வச்சிருக்கணும் செய்யலாம். அதற்கடுத்து பார்க்கும்போது ஊட்டச்சத்து உடல் நலம் சுகாதாரம் செய்யலாம். ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது என்ன வகையான ஊட்டச்சத்துக்கள்லாம் மனிதர்களுக்கு எதன் மூலமாக கிடைக்கிறது அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் உடல்நலம்னா என்ன, எப்படி உடல் நலத்தை பேணணும் அப்படிங்கிறது ரிலேட்டடான டாப்பிக்கை என்ன பண்ணணும் நம்ம சயின்ஸில் எங்கே இருக்கோ தேடி படிக்கணும். அதே மாதிரி சுகாதாரம் சில மனித நோய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, அதே தான் சில சுகாதாரம் மனித நோய்கள் இது எல்லாமே என்னது ஒரு டாபிக். இப்போ இதனால் இதனால் இப்போ வந்து தண்ணி வந்து கெட்டு போனது, கொஞ்சம் கெட்ட தண்ணி பக்கத்தில் இருந்துச்சுன்னா காலரா வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அப்போ அதனுடைய காரணிகள் என்னென்னு படிக்கிறோம். சில எதனால் அது வருது அப்படிங்கிறது என்ன பண்ணணும் நம்ம படித்து வைக்கணும் செய்யலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நமக்கு கொஸ்டின் வந்து டஃப்பாக போகுது அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி கேட்பாங்க வேறு மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்மைக்கால கண்டுபிடிப்புகள்னு ஒன்று வரும் செய்யலாம். அது எதோட வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நடப்பு நிகழ்வுகள் இருக்குது பார்த்துருக்கீங்களா, அதோட கம்பேர் ஆகக்கூடியதாக என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவை சரிங்களா. இப்போ நம்ம சயின்ஸில் படிக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அண்மைக்கால கண்டுபிடிப்புகள் இயற்பியலில் ஒன்று புதுசாக கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணுவாங்க நமக்கு இதில் கொண்டு வருவாங்க. அப்போ என்ன பண்ணணும் நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கிறது மூலமாக என்ன பண்ணலாம் இது அடிக்கிற மாதிரி இருக்கும் செய்யலாம். அப்போ அண்மைக்கால கண்டுபிடிப்புகள் நடப்பு நிகழ்வுகள் ரிலேட்டடாக வரக்கூடியது, அதனால் என்ன பண்ணணும் நம்ம அதை கம்பல்சரி படிச்சாகணும். கொஸ்டின் நமக்கு டஃப் ஆகுது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவாங்க இதை நமக்கு கொடுத்துருவாங்க செய்யலாம். அடுத்து புவியியல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புவி அமைவிடம் மற்றும் இயற்கை அமைவுகள்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதில் நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியா தொடர்பானதை நம்ம பார்க்கணும் சரிங்களா. இந்தியாவோட அமைவிடம் எந்த இடத்துல இருக்குது, அதனுடைய இயற்கை அமைவுகள் எப்படி இருக்குது, அதனால் என்னென்ன பலன் இந்தியாவுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறது என்ன பண்ணணும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் சரிங்களா. இதுவுமே சில நேரங்களில் தியரிட்டிக்கலாக கேட்டிருக்காங்கப்பா. ஜியாகிரஃபி வந்து டைரக்ட் கொஸ்டினாக தான் கேட்பாங்க அப்படின்னு அவசியம் கிடையாது சரிங்களா. டைரக்ட் கொஸ்டினாக கேட்காம உங்களுக்கு கூற்றுகளாக கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தியரிட்டிக்கலாகவும் என்ன பண்ணலாம் ஜியாகிரஃபியில் கேட்கலாம். அதனால் என்ன பண்ணுங்கள் எப்போவுமே ஜியாகிரஃபியை படிக்கும்போதும் கான்செப்ட் பேஸ்டு படிங்க. இப்போ தென்மேற்கு பருவக்காற்று பெய்யுதுன்னா அது எதனால் பெய்யுது, எந்த மாதிரி என்ன ஆகுது காலநிலைகளில் உருவாகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் சரிங்களா. அதற்கடுத்து பார்க்கும்போது ஆறுகள் முக்கியமானது செய்யலாம். முக்கியமான வற்றாத நதிகள் இந்தியாவில் என்னென்ன இருக்குது அதே இது தமிழ்நாட்டிலையும் நம்ம பார்க்கணும் சரிங்களா. சென்ட்ரலில் இந்தியா மட்டும் நம்ம மேலே மட்டும் பார்க்கக்கூடாது சரிங்களா. கங்கா யமுனா அப்படிங்கிறத மட்டும் என்ன பண்ணக்கூடாது நம்ம படிச்சுக்கிட்டே வரக்கூடாது. இமயமலையில் தோன்றக்கூடிய ஆறுகளை மட்டுமே நம்ம படிக்கக்கூடாது. அதுபோக தென்னிந்தியாவில் என்னென்ன ஆறுகள் உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறத என்ன பண்ணணும் நம்ம கம்பல்சரி படிச்சிருக்கணும் சரிங்களா. இந்தியாவில் நிலவக்கூடிய காலநிலைகளை என்ன பண்ணணும் நம்ம பார்க்கணும். அதற்கு அடுத்த டாப்பிக்கில் சரிங்களா. காலநிலை அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவில் என்ன விதமான காலநிலைகள் நிலவுது,
ஒவ்வொரு மாதத்துல என்ன நடக்குது, அது எதனால நடக்குது அப்படிங்கிறது என்ன பண்ணணும், நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறோம். அதுக்கப்புறம் மண் சரியா, இந்தியாவில் ஒவ்வொரு பகுதிகளிலையும் ஒவ்வொரு விதமான மண் இருக்கு. இப்போ தக்கான பீடபூமியில் போனீங்கன்னா அங்கே ஒரு வகையான மண் இருக்கும் சரிங்களா. இப்போ நம்ம தமிழ்நாடு அப்படின்னு கம்பேர் பண்ணோம்னா ஒவ்வொரு இடங்களில் இப்போ வந்து ராமநாதபுரம் சைடு போனோம் அப்படின்னா ஓர் மண் இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி ஒவ்வொரு இடங்களில் இப்போ சிவகங்கை சைடு வந்தீங்கன்னா செம்மண் அதிக அளவில் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களுக்கு போகும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான மண் வகைகள் இருக்கும். அந்த மண் வகைகளை பொறுத்து என்ன ஆகும், அங்கே இருக்கக்கூடிய தாவரங்களோட வளர்ச்சியும் இருக்கும், வேளாண்மையும் என்ன இருக்கும் அதை பேஸ் பண்ணி இருக்கும் செய்யலாம். அப்போ அதை நம்ம படிச்சாகணும் செய்யலாம். அதுக்கப்புறம் காடுகள் செய்யலாம், தூந்திர காடுகள்னா என்ன செய்யலாம், அதே மாதிரி அலையாத்தி காடுகள்னா என்ன, அது என்னோட இருப்பிடம் என்ன, அது என்னோட வேலை என்ன அப்படிங்கிறத என்ன பண்ணணும் நம்ம பார்த்து வச்சிருக்கணும் செய்யலாம். அதற்கப்புறம் விவசாயம் மற்றும் வேளாண் முறைகள் செய்யலாம். விவசாயம் மற்றும் வேளாண் முறைகள்னு சொல்லும்போது விவசாயத்தில் நிறைய விதமான விவசாய முறைகள் ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது படிக்கட்டு முறை விவசாயம்னு மலைப்பகுதிகளில் ஃபாலோ பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு காலநிலைக்கு ஏற்ப என்ன பண்ணுவாங்கன்னா விவசாயத்தை மாற்றுவாங்க சரிங்களா. அப்போ அந்தந்த பருவங்களில் என்னென்ன விளைய வைக்கிறாங்க அப்படிங்கிறத என்ன பண்ணணும் நம்ம பார்க்க. இப்போ வந்து சொர்ணவாரி அப்படின்னு ஒரு பருவம் இருக்குன்னா அதில் என்ன விளைய வைக்கிறாங்க, காரிஃப் அப்படின்னா என்ன பண்ணணும் அதில் என்னென்ன பயிர்கள் விளையுது அப்படிங்கிறத நம்ம படித்து வச்சிருக்கணும் செய்யலாம். போக்குவரத்து அப்படின்னு சொல்லும்போது முக்கியமானது ட்ரெயின் பார்ப்போம் செய்யலாம். இந்த மாதிரி மண்டல வாரி என்ன பண்ணியிருப்பாங்க, ட்ரெயின் பிரித்து வச்சிருப்பாங்க. இது போக முக்கியமான போக்குவரத்து முறைகள் புதுசாக ஏதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு என்ன பண்ணணும் நம்ம பார்க்கணும். ஏன்னா எல்லாத்துலேயுமே என்ன பண்ணியிருப்பாங்க நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், போக்குவரத்தில் புதுசாக நடப்பு நிகழ்வுகள் ஏதாவது வந்திருந்தால் என்ன பண்ணணும் நம்ம படிக்கணும். இப்போ ஹைப்பர் லூப்லாம் சோதனை முறையில் என்ன பண்ணுறாங்க நடத்திக்கிருக்காங்க செய்யலாம். அப்போ ஹைப்பர் லூப் தொடர்பாக என்ன பண்ணலாம் நம்ம படித்து வச்சுக்கலாம் செய்யலாம். இந்த மாதிரி புதுசாக ஏதாவது கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணணும் நம்ம அதையும் பார்த்து வச்சுக்கணும். இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை வந்தே பாரத் ரயில் ஓடுது, அது எத்தனை கிலோமீட்டர் தூரத்துக்கு இணைச்சிருக்காங்க அப்படிங்கிறது என்ன பண்ணிக்க பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல் செய்யலாம். இந்திய அளவுலையும் தமிழ்நாடு அளவுலையும் நம்ம பார்க்கணும் செய்யலாம். இப்போ இந்திய அளவில் பார்க்கும்போது மக்கள் தொகை அடர்த்தி எங்கே அதிகமாக இருக்குது, எங்கே குறைவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதனுடைய பரவல் எந்த விகிதத்தில் இருக்குது, எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் செய்யலாம். அதற்கப்புறம் முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா தொழில்துறை. ஏன்னா கனிம வளங்கள் சார்ந்து தொழில்துறை வந்து என்னாகும் ஒரு சில இடங்கள் அதிகமாக இருக்கும், ஒரு சில இடங்களில் குறைவாக இருக்கும். என்னென்ன தொழில்துறையில் எந்தெந்த மாநிலங்கள் அதிக அளவில் இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணணும் நம்ம பார்க்கணும் செய்யலாம். அந்த மாநிலத்தோட தொழில்துறை உற்பத்தியில் எது முதல்ல இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணணும் நம்ம பார்த்து வச்சிருக்கணும் செய்யலாம். பேரிடர்கள் அப்படின்னு ஒன்று இருக்கும், இது கம்பல்சரி நம்ம பார்த்தே ஆகணும் இந்த டாப்பிக்கும் செய்யலாம். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், அதாவது பேரிடர் என்ன பண்ணுறோம் மேலாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க, பேரிடர் மேலாண்மைன்னு சொல்லுவாங்க. இது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசாஸ்டர், ஒவ்வொரு டிசாஸ்டர்லையும் நம்ம என்ன பண்ணணும் டிசாஸ்டர் டைப்ஸ் என்னென்ன இருக்குது, அது எதனால் உருவாகுது, மேன்மேட் டிசாஸ்டரா இல்லை நேச்சுரல் டிசாஸ்டரா அப்படிங்கிறத என்ன பண்ணணும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்து வச்சிருக்கணும் சரிங்களா. அதற்கடுத்து இந்தியாவின் வரலாறு மற்றும் பண்பாடு இந்திய தேசிய இயக்கம். இதில் தான் என்ன ஆகாதுன்னா கரண்ட் அஃபேர் நமக்கு உள்ளே வராது சரிங்களா. கரண்ட் அஃபேர் வராமல் கொடுக்குறது இதுதான். ஏன்னா இப்போ வந்து திப்பு சுல்தான் இருக்காரு, இல்லை முகலாயர்கள் இருக்காங்க, மராத்தியர்கள் இருக்காங்கன்னா அவங்க என்ன ஆயிடுச்சு கம்பல்சரி ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ண ஒன்று, அதில் என்ன பண்ண மாட்டாங்க கரண்ட் அஃபேரை உள்ளே எழுதிட்டு வர மாட்டாங்க சரிங்களா. அப்போ இப்போ வந்து எதனால் கரண்ட் அஃபேர் இதில் உள்ள வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க தொடர்பாக புதுசாக ஏதாவது கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணலாம் அது கரண்ட் அஃபேர்ஸில் நமக்கு வரலாமே தவிர என்ன ஆகாது இதற்குள்ளே நமக்கு வராது சரிங்களா. ஓகே, இதில் முக்கியமான டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிந்து சமவெளி நாகரிகம். எல்லா கொஸ்டின்லையும் என்ன பண்ணிடுவாங்க இந்த டாப்பிக்கை நமக்கு இன்க்ளூட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னது முக்கியமான டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்தர்கள் சரிங்களா. குப்தர்கள் ரொம்ப முக்கியமான டாப்பிக்காக இருக்கும். அதே மாதிரி தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே டேரெக்டாக கீழே நம்ம சைடு வர்ற மாதிரி இருக்கும், சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தென்னிந்திய வரலாறு அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கும். அதில் சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய சோழர்கள், பாண்டியர்கள், பல்லவர்களை பற்றி என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. இதே மாதிரி டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள் இருப்பாங்க, மேலே விஜயநகர பேரரசு. ஏன்னா முகலாயர்களை படிக்கும் போதே நம்ம மராத்தியர்களை இன்க்ளூட் பண்ணி படிக்கணும். ஏன்னா அவங்களுடைய ரெண்டு பேரோட காலகட்டமே என்னது ஒரே மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. முகலாயர்கள்ட்டையும் சரி அதே மாதிரி மராத்தியர்களையும் சரி, ஏன்னா சிவாஜியோட சண்டை போட்டு இருக்கிறதுல முகலாயர்கள் இருப்பாங்க. அப்போ அதை நம்ம சேர்த்து வச்சு படிக்கணும் சரிங்களா. விஜயநகர பேரரசுன்னு ஒன்று இருக்கும். விஜயநகர பேரரசில் என்னென்ன இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, நாணய முறைகள் என்னென்ன அப்படிங்கிறத என்ன பண்ணணும் நம்ம கம்பல்சரி படித்து வச்சிருக்கணும். இதற்கப்புறம் பார்க்கும்போது தேசிய மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதை நம்ம என்ன பண்ணணும் படித்து வச்சிருக்கணும் சரிங்களா. முக்கியமான ஏதாவது மறுமலர்ச்சி சம்பந்தமாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நிறைய கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ ஜோதிபா புலேனா யாரு சரிங்களா, தயானந்த சரஸ்வதினா யாரு, இந்த மாதிரி விஷயங்களை என்ன பண்ணணும் நம்ம படித்து வச்சிருக்கணும். அதே மாதிரி பக்தி இயக்கங்கள் வட இந்தியாவில் ஃபஸ்ட்டு பக்தி இயக்கம் எங்கே ஆரம்பிச்சிச்சுன்னா தமிழ்நாடு தான் சரிங்களா. தமிழ்நாட்டில் இருந்து தான் என்ன ஆகும் ராமானுஜர் கிட்ட இருந்து அப்படியே சீடர்கள் மூலமாக மேலே போனது தான். அப்போ ராமானுஜரோட சீடர்கள் யார் யார் அங்கே என்னென்ன பண்ணாங்க, ராமானந்தர் இருக்காருன்னா ராமானந்தர் அங்கே யாருக்கு சொல்லிக் கொடுத்தாரு, அவங்க மூலமாக என்ன வகையான பக்தி இயக்கம் பரவுச்சு அப்படிங்கிறது என்ன பண்ணணும் நம்ம பார்க்கணும் சரிங்களா.
அதற்கப்புறம் பார்க்கும்போது வேற என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐஎன்எம் சரிங்களா, இந்திய தேசிய இயக்கம் சரிங்களா. இந்த இந்திய தேசிய இயக்கத்தில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நமக்கு இதுவும் ஒரு கன்சிஸ்டன்சியான ஒன்று தான் சரிங்களா. இப்போ வந்து வில்லியம் பெண்டிங் பிரபு இருக்காருன்னா அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறத என்ன பண்ணுவோம் நாம் பார்ப்போம். அதே மாதிரி தான் சரிங்களா. அப்போ ஐரோப்பியர்களோட வருகை என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். வந்தது யார், அவங்க எப்படி ஆட்சியை பிடிச்சாங்க, அவங்க எந்தெந்த மன்னர்களோட போர் புரிஞ்சாங்க. ஏன்னா ஐரோப்பியர்கள் இங்கே வந்தது நறுமணப் பொருட்கள் விற்க வந்திருந்தாலும் அவங்களுடைய வணிகத்தை மேம்படுத்தும் பொருட்டு என்ன பண்ணாங்க, நிறைய சூழ்ச்சிகள்லாம் பண்ணி நிறைய நடத்தி என்ன பண்ணாங்க, இங்கே வந்து அந்த ஐரோப்பியர்களோட வருகையால் தான் என்னாச்சுன்னா பாளையக்காரர் புரட்சி அப்படின்னே ஒன்று வரும் சரிங்களா. அவங்க என்ன பண்ணாங்க, வணிக மேலாண்மையில் கடன் கொடுத்துருந்தாங்க, அந்த கடனை கொடுக்க முடியலைன்னு சொல்லிட்டு வரி வசூலிக்கிற உரிமையை அவங்க வாங்கினாங்க. அப்போ என்ன பண்ணணும், ஐரோப்பியர்களை பற்றி நம்ம படிச்சிருக்கணும் சரிங்களா. அதற்கப்புறம் ஐரோப்பியர்களோடான இந்தியர்களோட தொடர்பு சரிங்களா. இப்போ அவங்களோட என்ன இருக்குன்னா இந்திய மன்னர்களுக்கு சண்டை நிறைய நடந்திருக்கும். அப்போ எந்தெந்த மன்னர்களுக்கு இடையில என்ன சண்டை நடந்துச்சு அப்படிங்கிறத லைட்டாக பார்த்து வச்சிருக்கணும் சரிங்களா. இதற்கப்புறம் பிரிட்டிஷாருக்கு எதிரான கிளர்ச்சிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கணும். இதுல விவசாய கிளர்ச்சிகள் இருக்கு, பழங்குடியினர் கிளர்ச்சிகள் இருக்கு சரிங்களா. இந்த மாதிரி நிறைய வகையான கிளர்ச்சிகள் இருக்கு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நடந்தது சரிங்களா. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்ன பண்ணணும், நம்ம பார்த்து வச்சிருக்கணும் சரிங்களா. அது போக சீர்திருத்த இயக்கங்கள் நம்ம மேலே பார்த்தோம் பார்த்துருக்கீங்களா, அது என்ன பண்ணணும், படித்து வச்சிருக்கணும் சரிங்களா. அதற்கப்புறம் ஐஎன்எம்ல முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸோட மாநாடுகள். அந்த மாநாடுகளில் ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுத்திருக்காங்களா அப்படிங்கிறத என்ன பண்ணணும், நம்ம கம்பல்சரி படித்து வச்சிருக்கணும் சரிங்களா. எந்தெந்த மாநாட்டில் யார் யார் முக்கிய தலைமை வகித்தாங்க, அந்த மாநாட்டில் ஏதாவது முக்கியத்துவம் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ வந்து 1920 2 மாநாடுகள் நடந்திருக்கும் சரிங்களா. இந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன், முக்கியத்துவம் வாய்ந்த மாநாடுகள் இருக்கும். 1920 2 மாநாடு நடக்கும். ஒன்றில் வந்து சிறப்பு மாநாடு ஒன்று நடந்திருக்கும். அதே மாதிரி என்ன இருக்கும், எப்பவும் வருடாந்திர மாநாடு ஒன்று நடக்கும் சரிங்களா. அப்போ வருடாந்திர மாநாட்டில் நம்ம சேலத்தை சேர்ந்த விஜயராகவாச்சாரி தலைமை இருப்பார், சிறப்பு மாநாடு ஒன்று தனியாக நடந்திருக்கும். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடியதை நம்ம முக்கியமாக பார்த்து வைக்கணும் சரிங்களா. அடுத்து சுதேசி இயக்கம் சரிங்களா. இது வந்து தமிழ்நாடு மற்றும் இந்தியா ரெண்டு அளவுலையுமே என்ன பண்ணணும், நம்ம பார்க்கணும் சரிங்களா. எதற்காக சுதேசி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்தியாவையும் தமிழ்நாடையும் ரெண்டாக சேர்க்குறோம், ரெண்டாக பிரித்து ஒன்றா நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ சுதேசி இயக்கம் அவங்க ஆரம்பித்து வச்சாலும் தமிழ்நாட்டிலேயே அதனுடைய தாக்கம் பெரிய அளவில் இருந்துச்சு சரிங்களா. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா வஉசி அவர்கள் அந்த சுதேசி கப்பல் கம்பெனி அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பாரு. அதனுடைய தாக்கம் தான் என்னது, இந்த சுதேசி இயக்கத்தோட தாக்கம் தான் என்னது அது. அப்போ என்னது இங்கே வரைக்கும் அதோட தாக்கம் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், ரெண்டையுமே நம்ம சேர்த்து தான் படிக்கணும் சரிங்களா. அதற்கப்புறம் மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகள். மிதவாதிகள்னா யார், இப்போ ஆரம்பகால காங்கிரஸார்கள் எல்லாருமே அது மிதவாதிகள் தான். அதுக்கப்புறம் 1905 அப்புறம் தான் என்ன ஆகுது, நிறைய பேர் தீவிரவாதிகள் பிரிய ஆரம்பிப்பாங்க. ஏன்னா வங்க பிரிவினால் நிறைய பேர் மனசு வெறுத்து 1907 சூரத் பிளவு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, 2 பேரும் பிரிஞ்சு போவாங்க. அப்போ அது என்னென்னு பார்க்கணும். ஆங்கிலேயர்களால் கொண்டு வரப்பட்ட சீர்திருத்த சட்டங்கள் என்னென்ன, இப்போ வந்து சதிங்கிற சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க, விதவைகள் மறுமண சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா. அதுபோக இந்தியர்களோட கல்விக்காக பட்டய சட்டங்களை நிறைய ஒதுக்கி இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க, சட்டங்கள் அவங்க என்னென்ன சீர்திருத்த சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அடக்குமுறை சார்ந்த சட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ ரவுலட் சட்டம் இருக்குது, அது ஒன்று பார்க்கணும் சரிங்களா. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இந்த பத்திரிகைகளுக்கு எதிரான அடக்குமுறைகளை கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ அந்த பத்திரிகை தடை சட்டம் எப்போ அப்படிங்கிறத என்ன பண்ணணும், நம்ம பார்க்கணும் சரிங்களா. அதுபோக இந்திய கவுன்சில் சட்டங்கள் ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா, அது தனி டாபிக், அதை நம்ம பார்க்கணும். இதற்கடுத்து ஒத்துழையாமை இயக்கம்னா என்ன, அது எங்கெங்கே நடந்துச்சு, இப்போ தமிழ்நாட்டில் நடந்துச்சு அப்படின்னா அது யார் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம படிக்கணும் சரிங்களா. அது வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு யூனிட் 8 பழசு, இப்போ வந்து யூனிட் 6 அப்படின்னு நம்ம கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அதில் வரும்போது நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் அப்போ கூட பார்த்துக்கலாம் சரிங்களா. அப்போ நான் சொல்கிறேன் சரிங்களா. அடுத்து பார்க்கும்போது ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அடுத்து சுயராஜ்ய கட்சி அப்படின்னு வரும் சரிங்களா. சுயராஜ்ய கட்சி யாருக்கு உருவாக்குனா, அது எப்போ அழிஞ்சு போச்சு சரிங்களா, என்னென்ன அந்த சுயராஜ்ய கட்சிகளோட சாதனைகள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். சட்ட மறுப்பு இயக்கம் சரிங்களா, அதுக்கப்புறம் சைமன் குழுனா என்னன்னு படிச்சிருக்கணும். இதற்கப்புறம் வட்டமேசை மாநாடுகள் சரிங்களா, எத்தனை வட்டமேசை மாநாடுகள் நடந்துச்சு, 3 நடந்துச்சா, அந்த 3ல என்னென்ன நடத்தினாங்க, யார் யார் போய் கலந்துக்கிட்டாங்க, எந்த மாநாட்டில் காந்தி கலந்துக்கிட்டாரு சரிங்களா, வகுப்போத பிரதிநிதித்துவம் தொடர்பாக அடுத்து என்ன வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் சரிங்களா. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது இந்திய அரசு சட்டம் 1935 அப்படின்னு சொல்லிட்டு. எதற்காக 1935 கம்பல்சரியாக சொல்கிறேன் அப்படின்னா, அந்த சட்டத்தில் தான் என்னது இன்ன வரைக்கும் நிறைய அம்சங்களை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிருக்கோம். 1935ஆம் ஆண்டு சட்டம் சரிங்களா. அதற்கடுத்து கிரிப்ஸ் தூதுக்குழு பார்ப்போம், அதற்கப்புறம் சைமன் குழு, அதற்கப்புறம் என்னது கேபினட் தூதுக்குழு, இதெல்லாமே என்ன பண்ணணும் நம்ம பார்த்து வைக்கணும் சரிங்களா. அதற்கப்புறம் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் எப்போ கொண்டு வந்தாங்க, அதனுடைய நோக்கம் என்ன, அதை அனௌன்ஸ் பண்ணது யார் அப்படிங்கிறது என்ன பண்ணணும் நம்ம கம்பல்சரி படிக்கணும். சுதந்திர சட்டம் கொண்டு வந்திருக்காங்க, அது எப்போ கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன மோட்டிவோடு அது வந்துச்சு, எப்படி அதுக்கு உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத என்ன பண்ணணும் தெரிஞ்சு வச்சுருக்கணும் சரிங்களா.
அடுத்து வகுப்புவாதம், அதாவது பூனா ஒப்பந்தம் இருக்குது அப்படின்னா வகுப்புவாத பிரதிநிதித்துவம்னா என்ன, பூனா ஒப்பந்தம்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். சுதந்திர போராட்டத்தில் செய்தித்தாள்களோட பங்கு என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓவரால் டாப்பிக்காக கவர் பண்ணியிருக்காங்க நமக்கு. சரிங்களா, இப்போ வந்து இதில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மொத்தமாக தான் கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ள சப் டாப்பிக்கை எல்லாத்தையும் தான் நான் இப்போ சொல்லிக்கிறேன். சரிங்களா, அப்போ வகுப்புவாத பிரதிநிதித்துவம் அப்படின்னா அம்பேத்கர் போவார். செய்யலாம், அப்போ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், படிக்கணும். செய்யலாம், அவர் தொடர்பாக இருக்கதையும் நம்ம என்ன பண்ணணும், படிச்சுக்கணும். செய்யலாம், சுதந்திர போராட்டத்தில் செய்தித்தாள்கள் பங்கு. இப்போ அன்னி பெசன்ட்னா ஒரு செய்தித்தாள் வச்சுருக்காங்கன்னா அந்த செய்தித்தாள்களை அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க, சரிங்களா, அந்த செய்தித்தாளோட ஆசிரியர் யார், காந்தி இதழ்கள் வச்சுருக்காரா, அம்பேத்கர் வச்சுருக்காரா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், நம்ம பார்க்கணும். சரிங்களா, அதுபோக முக்கிய தலைவர்கள் அவர்களின் நூல்கள். சரிங்களா, அதாவது இங்கே குறிப்பிட்டிருக்காங்க பார்த்துருக்கீங்களா, இந்திய தேசிய காங்கிரஸில் அம்பேத்கரில் ஆரம்பித்து இங்கே யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவாளூர் ராமாமிர்தம் இருக்காங்கல்ல, இவங்க வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், எல்லாரையும் பார்க்கணும். ஐஎன்எம் தொடர்பாக. சரிங்களா, இந்திய தேசிய இயக்கத்தோடு தொடர்புடைய ரிலேட்டடாக என்ன பண்ணணும், நம்ம எல்லா தலைவர்களையும் பார்க்கணும். இது போக பிராமணர் அல்லாத இயக்கங்கள் என்னென்ன இருந்துச்சு, அதாவது நார்த்தில் நான் சொல்கிறது. சரிங்களா, ஜோதிபா புலே கொண்டு வராரு அப்படின்னா அந்த இது என்ன கொண்டு வந்திருக்காங்க, என்ன நோக்கத்துக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் ஐஎன்எம்லேயே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா முக்கியமான தலைவர்கள் நிறைய கூற்றுகள் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, டெல்லி சலோ அப்படின்னு சொல்லி நேதாஜி சொல்கிறாரு அப்படின்னா இந்த மாதிரி முக்கியமான முழக்கங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை என்ன பண்ணணும், யார் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கம்பல்சரி பார்க்கணும். சரிங்களா, அதற்கடுத்து இந்திய ஆட்சியல், அதாவது கான்ஸ்டியூஷனில் என்னென்ன முக்கியமான டாபிக் நம்ம படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முகப்புரை. சரிங்களா, அதாவது இதிலிருந்து கேள்விகள் எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, நமக்கு கேட்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான டாபிக் இந்த முகப்புரை அப்படிங்கிறது. சரிங்களா, இதில் இந்த முகப்புரை சார்ந்து என்னென்ன இருக்குது, அதாவது காமனாக சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்போட ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதனுடைய பகுதிகள் எத்தனை, அட்டவணை எத்தனை அப்படியா பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத என்ன பண்ணணும், நம்ம பார்க்கணும். சரிங்களா, அதுக்கப்புறம் மாநிலங்களோட உருவாக்கம். சில ஒரு மாநிலத்தை உருவாக்குனது எப்படி உருவாக்குனாங்க, சில எதன் அடிப்படையில் அவங்க உருவாக்குனாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அரசியலமைப்போட உருவாக்கத்தை நம்ம பார்க்கணும். சரிங்களா, அரசியலமைப்பு என்ன மோட்டிவுக்காக உருவாக்கப்பட்டுச்சு, அது எவ்வாறு உருவாக்கப்பட்டுச்சு, சரிங்களா, எந்தெந்த நாடுகளோட சிறப்பம்சங்களை கொண்டு வந்து அதை உருவாக்குனாங்க. சரிங்களா, இப்போ அரசியலமைப்புக்கான என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணணும், நம்ம பார்க்கணும். அந்த உருவாக்கத்தில் இருந்த கமிட்டிகள் என்னென்ன கமிட்டிகள், அதில் முக்கியமானவங்க யார் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா, அரசியலமைப்போட சிறப்பு பார்க்கணும். சில இதற்கடுத்து ஒன்றிய அரசு, அதாவது மத்திய அரசு இருக்குது அப்படின்னா அது தொடர்பாக இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர் தொடர்பான முக்கியமான தகவல்கள் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். சரிங்களா, அதற்கப்புறம் முக்கியமான டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியுரிமை. சரிங்களா, இது ரொம்ப கம்பல்சரி. குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அதற்கப்புறம் அடிப்படை கடமைகள். சரிங்களா, இதெல்லாமே என்னது கம்பல்சரியாக படிக்க வேண்டிய டாபிக்ஸ் இந்த மூணுமே. அதற்கடுத்து ஏதாவது முக்கியமான டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பார்த்தீங்கன்னா அரசின் நெறிமுறை கோட்பாடுகள். சரிங்களா, இதுதான் என்னது முக்கியமான அதில் ஒன்று. செய்யலாம், அதை நம்ம படித்து வச்சுருக்கணும். அதற்கப்புறம் அரசியலமைப்பு சீர்திருத்த சட்டங்கள். சரிங்களா, இப்போ அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க அப்படின்னா அந்த சட்ட திருத்தத்தில் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க, எது தொடர்பாக அந்த சட்ட திருத்தங்கள் இயற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறத என்ன பண்ணணும், நம்ம பார்க்கணும். செய்யலாம், அதற்கப்புறம் அவசர நிலை பிரகடனம். சரிங்களா, இப்போ ஒரு 356 ஆர்டிகல் படி நம்ம என்ன பண்ணுறோம், அவசர நிலை பிரகடனம் பண்ணுறோம் அப்படின்னா அது எதற்காக கொண்டு வராங்க, என்னென்ன வகையில் கொண்டு வராங்க அப்படிங்கிறத என்ன பண்ணணும், நம்ம பார்த்து வச்சுருக்கணும். சரிங்களா, அடுத்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைச்சரவை. சரிங்களா, அமைச்சரவையோட பணி என்ன, சரிங்களா, அமைச்சரவை என்னென்ன செய்வாங்க, அமைச்சரவையோட உருவாக்கம் என்ன, அதை எப்படி கலைக்கிறாங்க அப்படிங்கிறத தியரிட்டிக்கலாக நம்ம படித்து வச்சுருக்கணும். சரிங்களா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. இது போக முக்கியமான குழுக்கள் இருக்குது, முக்கியமான வழக்குகள் இருக்கும். உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட முக்கியமான வழக்குகள் என்னென்ன, அதற்காக கொடுக்கப்பட்ட தீர்ப்புகள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத என்ன பண்ணணும், நம்ம பார்த்து வச்சுருக்கணும். சரிங்களா, உச்சநீதிமன்ற நீதிபதிகளை யார் நியமனம் செய்கிறாங்க, அவங்க தொடர்பாக என்ன இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணணும், நம்ம படிக்கணும். அதே மாதிரி மாநில அரசுகள் அப்படின்னு வரும்போது ஆளுநர் தொடர்பாக நம்ம படிக்கணும். இப்போ வந்து மத்திய அரசு முடிச்சிட்டோம் அப்படின்னா மாநில அரசு, அதாவது ஆளுநர் இருக்காரு அப்படின்னா அவரை பற்றி படிக்கணும். சரி, அதற்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா முதலமைச்சர் தொடர்பாக படிக்கணும். அமைச்சரவை இங்கே என்ன இருக்கோ அதை பற்றி படிக்கணும். சட்டமன்றம்னா யார், சபாநாயகர்னா யார் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சு வச்சுருக்கணும். உச்ச நீதிமன்றத்துக்கும் உயர் நீதிமன்றத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். துணை நீதிமன்றங்கள்லாம் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். உயர் நீதிமன்றங்களுக்கு கீழே கீழ்நிலை நீதிமன்றங்கள் இருக்கும்ல, அதை சொல்கிறேன். அதை நியமிக்கிறது யார் யார் அதில் நீதிபதிகள் அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா, ஒரு மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து இருக்குது அப்படின்னா அந்த சிறப்பு அந்தஸ்தை யாருக்கு கொடுக்குறா, எதற்காக கொடுக்குறாங்க அப்படிங்கிறத படித்து வச்சிருக்கணும். சரிங்களா, அதற்கடுத்து உள்ளாட்சி நிர்வாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்குள்ளேயே தான் வரும் எல்லாமே. சில உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதில். சரிங்களா, அப்போ உள்ளாட்சி நிர்வாகம் அப்படின்னு சொல்லும்போது பஞ்சாயத்துகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சில பஞ்சாயத்து ராஜ்னா என்ன அப்படிங்கிறத படிக்கணும். நகராட்சிகள் அப்படின்னா என்ன, அதை மெயின்டைன் பண்ணுறது யார், அதற்கான உறுப்பினர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறது என்ன பண்ணணும், நம்ம பார்க்கணும். சரிங்களா, அதுக்கப்புறம் முக்கியமான அமைப்புகள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்திய அரசியலமைப்பு ரீதியாக
உருவாக்குவாங்க. அதில் என்னென்ன முக்கியமான அமைப்புகள் இருக்குது? ஃபஸ்ட்டு தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்குது. அதனுடைய உறுப்பினர்கள் யாரால் நியமிக்கப்படுறாங்க, எத்தனை பேர் நியமிக்கப்படுறாங்கிறத நம்ம பார்த்து வச்சுருக்கணும். அதுபோக கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாகவும் நம்ம பார்க்கணும். இதில் ஏதாவது புதிய நியமனங்கள் இப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக என்ன பண்ணணும், நம்ம பார்த்து வைக்கணும். சரிங்களா? அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் இருக்குது அப்படின்னா அதை பற்றி என்ன பண்ணணும், படிக்கணும். அதை நியமிக்கக்கூடியவங்க யார் அப்படிங்கிறத படிக்கணும். அதற்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கான தேசிய ஆணையம், சரி, அவங்க இந்த பிரிவினர்களுக்கான தேசிய ஆணையம் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை பற்றி என்ன பண்ணணும், நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். சரிங்களா? இதே மாதிரி 2 பேர் இருப்பாங்க, என்ன முக்கியமானவங்க, கணக்கு தணிக்கை அதிகாரி மற்றும் தலைமை வழக்குரைஞர். சரிங்களா? இவங்க 2 இடத்துல இருப்பாங்க. ஒன்று சென்ட்ரல்லையும் இருப்பாங்க, இன்னொருத்தர் ஸ்டேட்லையும் இருப்பாங்க. சரிங்களா? அப்போ சென்ட்ரலில் யார் இருக்கா, ஸ்டேட்டில் யார் இருக்காங்க, அவங்களுடைய பணிகள் என்ன, அவங்களுடைய முக்கியமான வேலைகள் என்ன அப்படிங்கிறத என்ன பண்ணணும், தெரிஞ்சு வச்சிருக்கணும். இதுக்கடுத்து வேற ஏதாவது முக்கியமாக பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிதி ஆயோக் அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்கணும். அதே மாதிரி மனித உரிமைகள் ஆணையம்னா என்ன, சரிங்களா, அதனுடைய பணிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதற்கப்புறம் தகவல் அறியும் உரிமை சட்டம், சரி, அது எதற்காக கொண்டு வந்தாங்க, அதனுடைய கால அவகாசம், ஒரு தகவலை பெறுவதற்கான கால அவகாசம் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதற்கப்புறம் முக்கியமான அமைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊழல் தடுப்பு ஆணையத்திலிருந்து ஒரு சில அமைப்புகள் இருக்கும். அதாவது மத்திய புலனாய்வுத்துறை, சிபிஐ அப்படின்னு சொல்லுவோம்ல, அது சரி, அதனுடைய டைரக்டர் யாராவது நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவரை புது நியமனம்னா என்னன்னு பார்க்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் லோக்பால், லோக் ஆயுக்தா அப்படிங்கிறத கம்பல்சரி நம்ம பார்க்கணும். லோக்பால்னா என்ன, லோக் ஆயுக்தானா என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் மத்திய மாநிலங்களுக்கு இடையிலான உறவுகள் என்னென்ன வகையான உறவுகள் இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணணும், நம்ம பார்க்கணும். சரிங்களா? அதற்கப்புறம் அழுத்த குழுக்கள் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். சரிங்களா? அழுத்த குழுக்கள்னா என்ன, அதற்கப்புறம் வெளியுறவு கொள்கை, ஒரு நாட்டோட வெளியுறவு கொள்கை என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் கட்சித்தாவல் தடை சட்டம்னா என்ன, அது எதற்காக கொண்டு வராங்க அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? அடுத்து மற்ற டாபிக் பார்த்தோம் அப்படின்னா இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம். சரிங்களா? 2 தனித்தனியாக இருந்தது என்ன பண்ணிட்டாங்க, ஒன்றா கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இதில் நம்ம பார்க்கும்போது இந்தியாவோட பொருளாதாரம் எந்த அளவில் இருக்குது, சரிங்களா, அது ஃபஸ்ட்டு எங்கெங்கே இருந்து ஆரம்பிச்சிச்சு, இந்திய பொருளாதாரம் அது எப்படி வளர்ச்சி கண்டது அப்படிங்கிறது என்ன பண்ணணும், நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். சரிங்களா? இதில் திட்டமிடல்னா என்ன, 5 ஆண்டு திட்டம்னா என்ன, திட்டக்குழுனா என்ன, நிதி ஆயோக்னா என்ன அப்படிங்கிறத ஏற்கனவே மேலே சொல்லியிருப்பேன். நிதி ஆயோக்ங்கிறது அதுதான். திட்டமிடல்னா என்ன, எப்படி அவங்க திட்டமிடுறாங்க, 5 ஆண்டு திட்டம் எப்படி இருந்துச்சு, எந்த காலம் வரை இருந்துச்சு, ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டத்திற்கான கால வரையறை என்ன, 5 ஆண்டு திட்டங்களுக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? அதற்கப்புறம் தேசிய வருமானம் என்ன, சரிங்களா, ஒரு தனிநபர் வருமானம்னா என்ன, தேசிய வருமானம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். இதுவும் என்னது தியரிட்டிக்கலாக தான். சரிங்களா? எதுலேருந்து எதை கழிச்சா கிடைக்கும், எதை வகுப்பதன் மூலமாக நம்ம இதை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், பார்த்து வச்சிருக்கணும். சரிங்களா? அதற்கப்புறம் பணவியல் கொள்கைகள், அதாவது பணவீக்கம்னா என்ன, பண வாட்டம்னா என்ன அப்படிங்கிறத என்ன பண்ணணும், நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். சரிங்களா? அதற்கப்புறம் ஜிஎஸ்டி வரி தொடர்பானதை நம்ம என்ன பண்ணணும், பார்க்கணும். சரிங்களா? அதுபோக பட்ஜெட்னு ஒன்று இருக்குது. அந்த பட்ஜெட் வந்து என்னது, தற்போது வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்கன்னா அந்த பட்ஜெட் வரைக்கும் என்ன பண்ணணும், நம்ம பார்க்கணும். சரிங்களா? இந்த பட்ஜெட்டில் புதுசாக ஏதாவது கொண்டு வந்திருக்காங்களா அப்படிங்கிறத கம்பல்சரி நம்ம பார்க்கணும். அது என்னது, கரண்ட் அஃபேர்ஸோட நமக்கு ரிலேட்டடாக கேள்விகள் வரக்கூடும். சரிங்களா? அதற்கப்புறம் வங்கிகள் தொடர்பாக என்னென்ன பார்க்கணும், இப்போ ரிசர்வ் வங்கி அப்படின்றதுன்னா அதனுடைய பணிகள் என்னென்ன, சரிங்களா, அதனுடைய முக்கியமாக ரெப்போ விகிதம் அவங்க எப்போ விதிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? அடுத்து விவசாய கொள்கை, நிலச்சீர்திருத்தங்கள். சரிங்களா? விவசாயம் தொடர்பாக பொருளாதாரத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, என்ன வகையான கொள்கைகள் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? அதற்கப்புறம் நிலச்சீர்திருத்தங்கள். சரிங்களா? இந்திய அரசு நிலச்சீர்திருத்தங்கள் தொடர்பாக என்னென்ன புதுசாக சட்டங்கள் இயற்றியிருக்காங்க அப்படிங்கிறத என்ன பண்ணணும், நம்ம பார்க்கணும். சரிங்களா? அதற்கப்புறம் தொழிற்கொள்கை. சரிங்களா? தொழில் ரீதியாக இந்திய அரசால் உருவாக்கப்பட்ட திட்டங்கள் என்னென்ன, அதாவது 1947 சொல்கிறேன். சரிங்களா? புதுசாக கிடையாது. இப்போ வந்து 47க்கு முன்னாடியுமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு சில திட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்க தொழில்துறை சார்ந்து. அப்போ அதையும் என்ன பண்ணணும், நம்ம பார்க்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் முக்கியமாக பார்க்க வேண்டியது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பற்றியே வரக்கூடியதான் என்னது இது. சரிங்களா? இதில் தான் என்ன கேட்பாங்கன்னா தமிழக அரசால் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் என்னென்ன, அதனுடைய பயனாளர்கள் யார், அதில் பயன்பெறுபவர்கள் யார், சரிங்களா, அதனுடைய பயன் என்ன அப்படிங்கிறத மொத்தத்தையும் என்ன பண்ணணும், நம்ம இதில் பார்த்து வைக்கணும். சரிங்களா? அதற்கடுத்து மக்கள் தொகை, தமிழகத்தின் மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவலை பார்க்கணும். இங்கே இருக்கக்கூடிய குழந்தை தொழிலாளர்கள் பிரச்சனை என்ன இருக்குது, அதை எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? அதுபோக வேலை வாய்ப்பு சம்பந்தமாக என்னென்ன இருக்குது, வேலை வாய்ப்பு எங்கெங்கே அதிக அளவில் இருக்குது, வறுமை என்ன, சரிங்களா, அதாவது தமிழகத்தின் வறுமை நிலை என்னன்னு பார்க்கணும். தமிழகத்துடைய கல்வி அறிவு நிலை என்ன பண்ணணும், நம்ம பார்த்து வச்சுருக்கணும். செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற சுகாதாரத்துக்காக ஏதாவது ஸ்கீம் வந்திருக்கா, அதுனா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். பெண்கள் முன்னேற்றத்திற்காக ஏதாவது கொண்டு வந்திருக்காங்கன்னா அதையும் கம்பல்சரி என்ன பண்ணணும், நம்ம பார்த்து வச்சுருக்கணும். சரிங்களா? அதற்கப்புறம்
மருத்துவம் தொடர்பாக செய்யலாம், மருத்துவம் சார்ந்த ஏதாவது கொண்டு வந்திருக்காங்கன்னா அதை நம்ம பார்க்கணும். இப்போ வந்து முதல்வர் மருத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அப்போ கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக ஏதாவது ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படின்னா, மருத்துவத்துறை சார்ந்தோ பெண்கள் முன்னேற்றம் சார்ந்தோ இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும், அதை கம்பல்சரி நம்ம படித்து வைக்கணும். அதுக்கப்புறம் மனித உரிமைகள் செய்யலாம், மனித உரிமைகள் ஆணையம், தேசிய மாநில மனித உரிமைகள் ஆணையம் இருக்குது சரி, அது தொடர்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் செய்யலாம். அதுக்கப்புறம் நகரமயமாதல் தமிழ்நாட்டில் எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறத தெரியணும். சிறுபான்மையினர் தொடர்பான பிரச்சனைகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் செய்யலாம். ஏன்னா கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக என்ன பண்ணுவாங்க, கேள்விகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது செய்யலாம். அதற்கடுத்த டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு செய்யலாம், இது ஒரு டாபிக். அதுக்கப்புறம் சமூக அரசியல் இயக்கங்கள் அப்படிங்கிறது தனி செய்யலாம். இப்போ தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு அப்படின்னு சொல்லும்போது இதில் தான் யார் யாரை பற்றி படிப்போம், சோழர்கள், பாண்டியர்கள், பல்லவர்களை பற்றி நம்ம படிப்போம் செய்யலாம். அதற்கப்புறம் சங்க காலம்னா என்ன, சங்க காலத்தோடு தொடர்புடைய இடங்கள் என்னென்ன இருக்குது, அதுபோக தொல்லியல் அகலாய்விடங்கள், தமிழ்நாட்டில் எந்தெந்த தொல்லியல் அகலாய்விடங்கள் இருக்குது, முக்கியமாக நம்ம படிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தொல்லியல் அகலாய்விடங்களில் புதுசாக ஏதாவது இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்களா, இல்லை ஏதாவது புதுசாக கட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு இடத்துல அகலாய்வு தொடங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்த என்ன பண்ணணும், நம்ம கரண்ட் அஃபேராக பார்த்து வைக்கணும் செய்யலாம். அதற்கப்புறம் பண்டைய தமிழகத்தை சேர்ந்த நகரங்கள் என்னென்ன, இப்போ பூம்புகாரில் அகலாய்வுகள் நடக்குது அப்படின்னா அந்த அகலாய்வுகள் எத்தனாவது கடத்தில் இருக்குது, அது யார் இன்சார்ஜ் அப்படிங்கிறத பார்க்கணும். சரியா, தமிழகத்தில் இருந்தால் பக்தி இயக்கங்கள் பற்றி பார்க்கணும். சரியா, ராமானுஜர் இருந்தார்னா அவர் தோற்றுவித்த பக்தி இயக்கம் என்ன, இதர பக்தி இயக்கங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணணும், நம்ம பார்த்து வைக்கணும். சரியா, அதற்கடுத்து ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள் என்னென்ன, இப்போ வந்து பாளையக்காரர் கிளர்ச்சி இருக்குது, வேலூர் கழகம் இருக்குது செய்யலாம், இதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆங்கிலேயருக்கு எதிராக தொடக்க கால கிளர்ச்சிகளை நம்ம என்ன பண்ணலாம், படிக்கணும் செய்யலாம். அதுக்கப்புறம் சமூக சீர்திருத்த இயக்கங்கள், இப்போ ஐயங்காளி இருக்கார், பெரியார் இருக்கார் செய்யலாம், இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, அயோத்திதாச பண்டிதர் இருக்கார், இவங்களாம் என்னது சமூக சீர்திருத்தத்துக்காக பாடுபட்டவங்க. அப்போ அவங்கள பற்றி என்ன பண்ணணும், படிக்கணும், அவங்க தோற்றுவித்த இயக்கங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கணும் செய்யலாம். அதற்கடுத்து விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தோட பங்கு என்ன அப்படின்னு படிக்கணும் செய்யலாம். இப்போ ஒத்துழையாமை இயக்கம்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணோம், மேலே ஒரு ஒத்துழையாமை இயக்கம் நடந்திருக்குன்னா கீழே என்ன பண்ணியிருப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இங்கே ஒரு கட்சி என்ன பண்ணியிருப்பாங்க, தமிழக காங்கிரஸ் சார்பில் என்ன பண்ணியிருப்பாங்க, நீதி கட்சி இருந்திருப்பாங்க, அவங்க பண்ணியிருப்பாங்க. அப்போ அது எல்லாத்தையும் நம்ம பண்ணணும் செய்யலாம். அதற்கடுத்து முக்கியமான தலைவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, விடுதலை போராட்டத்தில் இங்கே பங்கேற்றிருப்பாங்க, அந்த தலைவர்களை பற்றி என்ன பண்ணணும், நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் செய்யலாம். அதற்கடுத்து என்னது, நீதி கட்சியோட சாதனைகள் என்ன, அந்த நீதி கட்சி என்னென்ன செயல்பாடுகள் புரிஞ்சாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். பெரியார் மற்றும் அவருடைய சுயமரியாதை இயக்கம் செய்யலாம், அது தொடர்பான தகவல்கள் என்ன பண்ணணும், நம்ம பார்த்து வைக்கணும் செய்யலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விடுதலை போராட்டத்தில் பெண்களோட பங்கு செய்யலாம், இது ரொம்ப முக்கியம். விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அப்படிங்கிறத செய்யலாம். இதற்கப்புறம் தான் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிராமணர் அல்லாதவரோட இயக்கங்கள் என்னென்ன, அது என்னென்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்க்கணும். விடுதலைக்கு பிந்திய அரசியல் நிலை செய்யலாம், விடுதலைக்கு பின்னாடி இருந்த அரசியல் நிலை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத என்ன பண்ணணும், பார்க்கணும் செய்யலாம். திருக்குறள் அல்லாத இதர இலக்கியங்கள் என்னென்ன செய்யலாம், அதாவது திருக்குறள் மற்றும் என்னது அது தொடர்பான நிறைய இலக்கியங்கள் இருக்குது, அது என்னென்ன சொல்லியிருக்காங்க, திருக்குறளே இப்போ நிறைய சொல்லியிருப்பாங்க, மாறாத விழுமியங்கள்னா அப்போ அது என்னென்னு படிக்கணும். இது போக ஒரு சில இலக்கியங்கள் என்ன பண்ணணும், நம்ம படித்து வச்சுருக்கணும் செய்யலாம். அற இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அது என்ன பண்ணணும், இக்கால இலக்கியம் வரையிலான செய்யலாம், சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியங்களில் நம்ம முக்கியமான இலக்கியங்களை என்ன பண்ணணும், படித்து வச்சுருக்கணும் செய்யலாம். அதற்கப்புறம் தமிழக அரசோட விருதுகள் செய்யலாம். தமிழக அரசு என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ கரண்ட்டில் யாருக்காவது விருது கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த விருதுகள் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு படிக்கணும். அதே மாதிரி அந்த விருது எதற்காக கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத என்ன பண்ணணும், நம்ம படித்து வச்சுருக்கணும் செய்யலாம். ஒரு விருது கொடுக்குறதுனா எதுக்காக கொடுக்குறாங்க அப்படிங்கிறத சொல்லி படித்து வைக்கணும். அந்த விருதோட நோக்கம் என்ன செய்யலாம், அது எந்த காலகட்டத்தில் தொடங்கப்பட்டுச்சு, அது எதற்காக கொடுக்குறாங்க அப்படிங்கிறத என்ன பண்ணணும், நம்ம படித்து வச்சுருக்கணும். அப்போ ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும், நம்ம இத்தனை டாபிக் என்ன பண்ணணும், கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸ்கூல் புக்கில் செய்யலாம். நமக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா சிலபஸில் கொடுக்கும்போது ஒரு வரிகளில் கொடுத்துட்டு உள்ளே என்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம படிக்கணும்ல, அதை தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட நம்ம எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எத்தனை 100 கிட்ட சொல்லியிருப்போம் செய்யலாம். அப்படி பார்க்கும்போது இத்தனை டாப்பிக்கை என்ன பண்ணியிருப்போம், நம்ம படித்தாகணும் செய்யலாம். சிலபஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடியதாக இது எல்லாமே செய்யலாம். அப்போ மற்ற டாபிக் அதாவது ஐஎன்எம் அதுக்கப்புறம் இந்தியா வரலாறு அப்படிங்கிறதுல என்ன பண்ணக்கூடாது, நம்ம கரண்ட் அஃபேர் இன்க்ளூட் பண்ண மாட்டோம் செய்யலாம். அதே மாதிரி தமிழ்நாடு வரலாறு பண்பாடு இதுலேயும் என்ன இருக்காது, அந்த கரண்ட் அஃபேர் வராது. ஆனால் மற்ற எல்லாத்துலேயுமே என்ன இருக்கும், கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக இருக்கும். அப்போ ஒரு சில இதில் கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாகவும் என்ன பண்ணணும், நம்ம படிக்கணும். அதனால் என்ன பண்ணுங்கள், கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க செய்யலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக எல்லோரும் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்ப்பா.